வேண்டும் என்று சொல்லி கூறுவார்கள். சில வேளையில சில ஆவணங்களை நாம் வீடுகளில் மறந்து வைத்து கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் மீண்டுமாக அந்த ஆவணங்களை மீண்டுமாக வீட்டில் போய் எடுத்து கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லது வீட்டில் ஒருவேளை ஆட்கள் இருந்தால், ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தால் அவர்கள் அந்த டாக்குமெண்டை போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவார்கள். வீட்டில் அந்த நபர்கள் இல்லை என்று சொன்னால் கஷ்டம். மீண்டுமாக போய் வீட்டிற்கு ஒரு முறை கூட வீட்டிற்கு போய் தான் அந்த ஆவணங்களை மீண்டுமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு ஆவணங்களையும் ஒவ்வொரு சலுகைகள் நாம் பெறுவதற்கு முன்பதாகவும் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு சலுகைகளோ அல்லது சர்டிபிகேட்டுகளோ ஏதாவது நான் அப்ளை பண்ணுவதற்கு முன்பதாகவே நாம் பொதுவாக போய் அந்த இ-சேவை மையத்தில் நாம் கேட்போம், இந்த சர்டிபிகேட் எடுப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்று சொல்லி.